everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous videoல வந்து பாத்தீங்கன்னா mathematics class 12 NCERT syllabus chapter number 5 continuity and differentiability ங்கிற chapterல exercise 5.1ல first 16 problems வரைக்கும் complete பண்ணிருக்கோம். இந்த வீடியோல 17th problem தான் solve பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட லாஸ்ட் 16 ப்ராப்ளம்ஸோட ஒரு கொஞ்சம் டிஃபரண்டான டைப் தான். இது என்னன்னு பாருங்க. இந்த சம்க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது LHL is equal to limit extend to 3 minus of function என்ன ax plus 1. இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? a minus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So limit h tends to 0 a of a minus h plus 1 அப்படிங்கிறது வரும். நமக்கு இங்க தெரியும் இங்க வந்து a minus h ல a ஓட வேல்யூ 3. ஆனா இங்க அத சிம்பிளிஃபை பண்ணும்போது a ஸ்கொயர் னு எடுக்க கூடாது. நீங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்பவுமே சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசில a ஓட வேல்யூ போடுவோம். பட் இங்க இந்த சம்ல கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காக நீங்க முன்னாடியே a ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? லிமிட் h tends to 0 a of 3 minus h plus 1. அப்போ h ஓட வேல்யூ என்ன? 0. அப்ப என்ன வரும் உங்களுக்கு கடைசில ஒரு எக்ஸ்பிரஷன் வரும் 3a plus 1 ங்கிறது வரும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் equal to 3a plus 1. ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படிங்கிறது என்னது? லிமிட் extend to 3 plus. லிமிட் extend to 3 plus ன்னு இருக்கும்போது உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்? greater than 3. x is greater than 3 னா என்ன வருது? bx plus 3 ன்னு தான் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் இருக்குங்க. bx plus 3 அப்படினு இருக்கும்போது லிமிட் h tends to 0 அப்படினு எடுத்து அதேதான் b of a plus h plus 3. எங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. பட் இருந்தாலும் ab அப்படினு மல்டிப்ளை பண்ண கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? லிமிட் h tends to 0 போட்டு இன்னொரு ஸ்டெப்ல a க்கு பதிலா 3 ன்னு கொடுத்துருங்க. b of 3 plus h plus 3 அப்படினு கொடுத்தீங்கன்னா h க்கு நீங்க வேல்யூ 0 கொடுத்தீங்கன்னா இங்க 0 ஆயிடும். அப்ப 3b plus 3 ங்கிறது தான் உங்களோட ரைட் ஹேண்ட் லிமிட். As they given in the question, left hand limit is equal to right hand limit. Continuation கொடுத்தனால left hand limit is obviously equal to right hand limit. அப்போ LHL is equal to RHL. அப்போ நம்ம இங்க வந்து ஈக்குவேட் பண்றோம். left hand limit என்ன இருக்கு? 3a plus 1 இருக்கு. which is equal to right hand limit என்ன இருக்கு? 3b plus 3 இருக்கு. So இந்த 3b ஐ இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப என்ன வரும்? பிளஸ்ங்கிறது மைனஸ் ஆகி 3a minus 3b வரும். which is equal to இந்த 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. 3 minus 1. அப்போ 3 minus 1ங்கிறது என்ன? உங்களுக்கு ஆன்சர் 2. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 காமனா இருக்கு. அப்ப நீங்க 3 ஐ காமனா வெளிய எடுத்தீங்கன்னா ரிமைனிங் என்ன வரும்? a minus b which is equals to 2. அப்போ a minus b is equal to 2/3. இப்படி கூட நீங்க முடிக்கலாம். இல்லனா இந்த b ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு a equal to b plus 2/3 அப்படினு முடிக்கலாம். இது ஆக்சுவலி புக் சொல்யூஷன். நீங்க இப்படி எழுதுறாலும் கரெக்ட் தான். The relationship between a and b is a equal to b plus 2/3 அப்படினு இந்த சம கன்க்ளூட் பண்ணிடுவோம். So okay guys, hope you understand it very well. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you so much guys. Stay tuned.